எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் அறிவழகன், டாக்டர் அறிவழகன், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் நம்ம கிளைம்ஸு ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றத பற்றி பேசுவோம். நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போகாத இந்த அவுட்லைன் மட்டும் பேசுவோம். ஏன் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் போட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, நம்ம பாலிசி எடுத்த ஃபஸ்ட்டு 30 days நோ கவரேஜ், எந்த கவரேஜுமே கிடையாது, எந்த கிளைமே போட முடியாது. எக்ஸப்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி கிளைம் தான் போடுமே. ஜென்ரலாக ஒரு ஃபீவருக்கோ மற்ற டிசீஸ்க்கோ எதுவும் போட முடியாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று பார்த்திங்கனாக்கா, வெயிட்டிங் பீரியடு. எல்லா டிசீஸ்க்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. பார்த்திங்கனாக்கா, ப்ரீ எக்ஸிட் டிசீஸ்க்கு 4 வருஷம், ஹெர்னியாக்கு 2 வருஷம், கேட்ராக் 2 வருஷம். ஸோ அந்த 2 வருஷம் ஆகாது நீங்கள் கிளைம் போட முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்மால் டிசீஸ் இருக்கும். ஈவன் 30 நாள் தகுந்த ஒரு ஜுரத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ண வேணாம், அவுட் பேஷண்ட்டாக பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவுட் பேஷண்ட் கிளைம்ஸை இன்பேஷண்ட் கிளைமாக கன்வெர்ட் பண்ணி வருவாங்க. அது உங்கள் டயக்னோசிஸ்லேயே சரியாக தெரிஞ்சிடும், உங்கள் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது சிம்பிள் டிசீஸ் தான். இதை நீங்கள் அவுட் பேஷண்ட்டாகவே 3 நாள் மெடிசின் சாப்பிட்டு தான் சேபோட் நம்ம வைரல் ஃபீவர் வந்துச்சு, கண்டிப்பாக நம்ம டிப்ஸ் போட்டு தான் தீரணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், அது மாதிரி கிளைம் சொல்லலாம். சாதாரண ஜுரத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணும்போது இது ஃபால்ஸ் கிளைம் அது மாதிரி நினச்சி இது பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வெறும் டெஸ்டிங் மட்டும் எடுப்போம். எனக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, எனக்கு ஹார்ட் டிசீஸ் வருமா, எனக்கு இசிஜி எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், இதெல்லாம் மட்டும் எதுவுமே உடம்புக்கு எதுவுமே இல்லை. போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை கொடுப்போம். அது ஒரு கன்வெர்ட்டாக பில் பண்ணி கொடுக்கும்போது அது பேபிள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, மினிமம் டேஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னா மினிமம் 24 hours இருக்கணும். இப்போ பார்த்திங்கனாக்கா, நிறைய கிளைம்ஸ் டே கேரில் வந்ததுனால நிறைய கிளைம்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டில் சம் ஆஃப் த கிளைம்ஸ் 24 hours இருந்தால் கிளைமை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒரு ரெகனைஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இப்போ சிட்டிக்குள்ளே இருந்தாக்கா 10 to 15 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், ரிஜிஸ்டர் வித் கார்பரேஷனில் இருக்கணும். நான் போய் நர்சிங் ஹோமில் போயிட்டு ஒரு 2 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் கிளைம் போடுறேன்னா கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் தான். இது தவிர வேறு ரீசன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, பாலிசி கண்டிஷன்ஸ் ஒரு சில இதெல்லாம் ஸ்டிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இந்த இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி தான். இதே இந்த கண்டிஷன்லாம் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு சில கேஸில் அப்ளிகபிள் ஆகும், ஒரு சில கேஸில் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பாலிசி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி டிசைன் பண்ணாங்க, இந்த எக்ஸ்க்ளூஷன்லாம் இன்க்ளூஷன் போட்டு அடிஷ்னல் ப்ரீமியம் கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கவர் ஆகிடுங்க. ஸோ